வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காரா படத்தோட டைட்டில் இஷ்யூ. ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் ஒரு லீகல் ப்ராப்ளம்ல சிக்கி இருக்கு. காரா டைட்டிலுக்கு எதிராக ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா காரான்னு ஒரு டைட்டில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஆல்ரெடி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுல இன்னும் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த மேட்டர் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. சேலம் பூவாயி அம்மன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சார்பில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி காரா டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா ரிலீஸை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த இஷ்யூ ஏன் சீரியஸ்னா காரா மற்றும் காரா ப்ரொனன்சியேஷன் ஆல்மோஸ்ட் சேம். அதனால ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வரும்னு ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ரிசால்வ் ஆகலனால லாஸ்ட் ஆப்ஷனா கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஹியரிங் நடக்க போறதால ரிலீஸை டவுட்ல போயிருக்கு. வர்ஸ்ட் கேஸ் என்னன்னா கோர்ட் ஸ்டே கொடுத்தா ஏப்ரல் 30 ரிலீஸ் டிலே ஆகும். இல்லன்னா டைட்டில் சேஞ்ச் இல்லன்னா தனுஷ் டீமுக்கு ஃபேவரா டிசிஷன் வர வாய்ப்பும் இருக்கு. இந்த படத்திலிருந்து லேட்டஸ்ட் ஐயா ஐயா லிரிக் வீடியோ சாங்க இப்போ அபிஷியலா வெளியாகி இருக்கு. இந்த பாடலுக்கு மியூசிக் அண்ட் வோக்கல்ஸ் இரண்டையும் ஜிவி பிரகாஷ்குமார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த ஐயா ஐயா சாங் ஒரு இன்டென்ஸ் பிளஸ் ரஸ்டிக் வைப் கொண்ட ட்ராக்கா இருக்கு. குறிப்பா ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் இந்த பாடலுக்கு மாஸ் ஃபீல் கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது கருப்பு படத்திலிருந்து கருப்பு கூடவான்ற புது பாடல் இன்னைக்கு வெளியாகுது. இந்த சாங் ஒரு டிவோஷனல் பிளஸ் இமோஷனல் கனெக்ட் இருக்கிற ட்ராக்கா இருக்கும்னு சொல்லப்படுது. கருப்புசாமி பிலீஃபை பேஸா கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல் என்பதால ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ராங் கனெக்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் மே 14க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது அல்லு அர்ஜுன் அவரோட லைனப் பற்றிய அப்டேட். பீசில் ஜோசப் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிக்க போற ப்ராஜெக்ட் ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ரால இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. பீசில் ஜோசப் ரீசெண்டா நான் காமிக் புக்ஸுக்கு பெரிய ஃபேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ப்ராஜெக்ட் காமிக் இன்ஸ்பயர்ட் சூப்பர் ஹீரோ ஃபில்மா டெவலப் ஆக சான்சஸ் இருக்கு. அவர் மின்னல் முரளி சீக்வல் பற்றி கேட்கப்பட்டப்போ கிளியர் ஆன்சர் கொடுக்கல. இதனால என்ன ஸ்பெகுலேஷன்னா மின்னல் முரளி கான்செப்டை பேஸா வைத்து சில சேஞ்சஸ் பண்ணி அல்லு அர்ஜுனுக்காக அடாப்ட் பண்ணலாம்னு டாக் இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா அல்லு அர்ஜுன் இப்போ ராக்கால பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட EE23 ப்ராஜெக்ட் லைன்ல இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிந்த அப்புறம் தான் பீசில் ஜோசப் ஃபில்ம் மூவ் ஆகும்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதோட சேர்த்து இன்னொரு மேஸ் அப்டேட். ராக்கால தீபிகா படுகோனே ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறது. அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஹை ரிஸ்க் லெவல்ல இருக்கும். அதனால சில டேஞ்சரஸ் ஸ்டன்ட்ஸுக்கு பாடி டபுள் யூஸ் பண்ண போறாங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் முக்கிய சீன்ஸ் எல்லாம் தீபிகா தான் லீட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அரசன் படம் இப்போ ஃபுல் ஸ்விங்ல சென்னையில ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சிலம்பரசன் டிஆர் ஷூட்ல ஜாயின் பண்ணி சென்னை ஷெட்யூல் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஷெட்யூல்ல முக்கியமான சீன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து பார்த்திபன் இந்த ப்ராஜெக்ட்ல ஆஃபிஷியலி ஜாயின் ஆனதாக ஸ்ட்ராங் பஸ் இருக்கு. ரீசெண்டா யோகி பாபு கூட ஜாயின் ஆனது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பார்த்திபன் அடிஷன் இந்த படத்துக்கு இன்னும் வெயிட் ஆட் பண்ணுது. ஷூட்டிங் இப்போ சென்னையில பிரிஸ்கா நடக்குது. பல முக்கியமான சீக்வன்சஸ் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஷெட்யூல்ல ஷூட் ஆகும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.